நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே, அதை கர்த்தர் நினைக்கிறதுனாலே, கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறதுனாலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காண போகிறார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனே அப்படிதான். கேரார் மேய்ப்பர் அந்த துறவு அந்த தண்ணீர் தங்களுடையது என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கில் வாக்குவாதம் பண்ணினார்கள், சித்னாவில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ரகபோத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். ஆண்டவர் அங்கே பெருக பண்ணினார். என்னதான் இவனை எவ்வளவு வித்தியாசமா இவனை நடத்தினாலும் அவ்வளவுதான், இவன் நமக்கு செட் ஆகலையே, இவன் நல்லா இருக்கிறானே. அவனை கர்த்தர் ரகபோத்திலே ஆசீர்வதிக்கிறதை கண்டு அவனை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், தள்ளினவர்கள் என்ன வந்து சொன்னாங்கன்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே ஒரு கூட்டம் உங்களிடத்தில் வந்து சொல்ல போகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள், ஹalleluya. உன்னுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கினவர்கள் சொல்ல போகிறார்கள், ஹalleluya. உன் துறவை தூர்த்து போட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உனக்கு விரோதமாய் பகையாயி, உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உன் கூட வேலை செய்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், ஹalleluya. உங்க பார்ட்னர் சொல்ல போறாங்க, ஆமென். உங்கள் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஆமென். சொல்லுங்கள்.